இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் இல்லைன்னா அப்சர்வர் அப்படின்னு சொல்லப்படுற கமல்ஹாசனோட பார்வையில் வீட்டுக்கு உள்ளவங்கெல்லாம் கண்டஸ்டன்ஸ் அவங்கெல்லாம் அந்த கேமை விளையாடுறாங்க. ஆனால் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட பார்வையில் பார்க்கும்போது நடிகர் கமல்ஹாசன் அவர்களையே அவங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பும் விதமாக அமைஞ்சிருக்கு இந்த சீசன். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை விசித்ரா பதிவு பண்ண குற்றச்சாட்டு அப்படின்றது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நடிகர் மீதானதை மட்டும் பார்த்துட்டு அதை விட முடியாது. அது ஒட்டுமொத்த சினி இண்டஸ்ட்ரி மீதானதாகவும் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவங்க பதிவு பண்ண குற்றச்சாட்டு வந்து அது பல இடத்துல போய் அவங்க முறையிட்டு இருக்காங்க. ஸோ முறையிட்ட எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு கிடைச்சது ஏமாற்றமும் அவமானம் தான். அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒரு ஸ்ட்ராங், பவர்ஃபுல், டாமினன்ட் பொசிஷனில் இருந்தவர் தான் நடிகர் கமல்ஹாசன். ஸோ இந்த குற்றச்சாட்டை மேபி அந்த நிகழ்ச்சி நினச்சிருந்தா இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்யப்படாமல் தவிர்த்திருக்கலாம். அதையும் மீறி அவங்க பதிவு பண்ணது வந்து கமல்ஹாசனை கிட்டத்தட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில கொண்டு போய் விட்டுருக்கு. ஏன்னா 30 வருஷமா ஒரு டாமினன்ட் பொசிஷனில் இருந்த இவர் கண்ணு முன்னாடி